ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இந்த வசந்த நவராத்திரியில் 7ஆம் நாளான இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குல்ல, அதனால் லக்ஷ்மி தேவியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சுத்த சத்துவத்தின் தன் வடிவமாகவும் சகல செல்வ பாக்கியங்களின் தன் உருவமாகவும் அவற்றுக்கு அதிட்டான தேவதையாகவும் லக்ஷ்மி தேவி விளங்குகிறாள். இவள் மனோகரி, அமைதி, அழகு, ஒளி, சாந்தி முதலியவற்றின் வடிவம். நற்குணமயமான சுசீலை, சர்வமங்கள சொரூபிணி. காமம், லோபம், மோகம், ரோசம், மதம், அகங்காரம் ஆகியவற்றை வர்ஜிப்பவள். இந்திரிய நிக்கிரகையாகவும் பக்தர்களிடம் பிரியமுடையவளாகவும் இருப்பாள். இவள் விஷ்ணுவின் பிரேமைக்குரியவள். அவரது பிராணனுக்கு இணையானவள். திருமாலிடம் இனிமையாக உரையாடுபவள். சகல பல வடிவினி, ஜீவனோபாய உருவினி. இவள் வைகுண்டத்தில் விஷ்ணுவின் பத்தினியான லக்ஷ்மியாகவும், ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்கலக்ஷ்மியாகவும், ராஜ்யங்களில் ராஜ்யலக்ஷ்மியாகவும், ராஜாக்களிடம் ராஜலக்ஷ்மியாகவும், இல்லறவாசிகளின் கிரகங்களில் கிரகலக்ஷ்மியாகவும், எல்லா பிராணிகளிடத்தில் சோபலக்ஷ்மியாகவும், புண்ணியவான்களிடம் பிரீத்தி லக்ஷ்மியாகவும், சத்திரியர்களிடம் கீர்த்தி லக்ஷ்மியாகவும், வைசியர்களிடம் வர்த்தக லக்ஷ்மியாகவும், பாவிகளிடம் கஜலக்ஷ்மியாகவும், வேதாந்திகளிடம் தயாலக்ஷ்மியாகவும் பல்வேறு பெயர்களோடு விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதத்தில் லக்ஷ்மி தேவியை பற்றி சொல்லியிருக்கு. வசந்த நவராத்திரி அன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பண தேவையை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இல்லங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசந்த நவராத்திரியில் நாம் லக்ஷ்மி தேவியை வேண்டிக்கலாமா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.